வணக்கம். என்னுடைய பேர் கேஷாலி. நான் ஒரு சத்தியப்பிரமாணம் செய்த மொழிபெயர்ப்பாளர், அதாவது ஸ்வான் டிரான்ஸ்லேட்டர் சொல்லுவாங்க. என்னுடைய நிறுவனம் கிங்ஜே டிரான்ஸ்லேஷன் அகாடமி இலங்கை அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக இருக்கு. இதில் நாங்கள் முக்கியமாக 2 வகையான சேவைகளை வழங்குறோம். ஒன்று டிரான்ஸ்லேஷன், அதாவது மொழிபெயர்ப்பு சேவை. அடுத்தது அகாடமியினூடாக நாங்கள் வழங்குற சேவை மொழிப்பயிற்சிகள் மற்றும் வகுப்புகள். டிரான்ஸ்லேஷன் நாங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுடைய லீகல் டாக்குமெண்ட்ஸ் அல்லது வீடியோஸ் அல்லனா ஷார்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அதை ஒரு மொழியிலிருந்து உங்களுக்கு தேவையான மொழிக்கு நாங்கள் டிரான்ஸ்லேஷன் செய்து தர சேவையை தான் நாங்கள் டிரான்ஸ்லேஷன் சர்வீஸுக்காக செய்கிறது. இது ஸ்வான் டிரான்ஸ்லேஷனாக இருக்கலாம், அல்லது சிறுத்தை டிரான்ஸ்லேஷனாகவும் இருக்கலாம், அல்லது நார்மல் டிரான்ஸ்லேஷனாகவும் இருக்கலாம். உங்களுடைய தேவையை பொறுத்து நாங்கள் அந்த டிரான்ஸ்லேஷன் சர்வீஸை வழங்குவோம். அகாடமியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் பெரும்பாலும் நாங்கள் செய்கிறது ஆன்லைன் கிளாஸஸ். இதில் நான் பெரும்பாலும் ஃபோக்கஸ் பண்ணுறது தமிழ் சிங்கள வகுப்புகளை. ஏன்னா உதாரணம் எடுத்தீங்கன்னா இலங்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ் சிங்கள மொழின்றது அரச கர்ம மொழியாக நாங்கள் பயன்படுத்தலாம். எனவே இலங்கையில் ஒரு வேலையை செய்யும் பொழுது அல்லது ஒரு வியாபாரத்தை செய்யும் பொழுது இந்த 2 மொழிகளும் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுது, பெரும்பாலும் தேவைப்படுது. என்கிட்ட படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நான் படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டர்ஸ் இருக்காங்க, லாயர்ஸ் இருக்காங்க, நிறைய பிஸ்னஸ் செய்கிறவங்க, ஃபாரினர்ஸ் இருக்காங்க. இதில் பெரும்பாலான ஆங்கில மொழியில் கற்கையை தொடர்ந்தவங்க, அதாவது இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க. இவங்க இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு எதிர்காலத்தில் ஒரு ஜாப்புக்கோ அல்லது ஏதாவது ஒரு பிஸ்னஸையோ செய்யும் பொழுது இவங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு சேலஞ்ச் தான் சிங்கள தமிழ் மொழியை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, அதாவது தொடர்பு கொள்றதுக்கு ஒரு கஷ்டமான நிலைமையை ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க மட்டும் இல்லை, உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கிட்ட ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்காங்க ஸ்டூடெண்ட். அந்த டாக்டர் சிங்கள மீடியம் படித்தவங்க, தனி சிங்கள ஒரு சொசைட்டியில் சமூகத்தில் வாழ்ந்தவங்க. அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு ஜெஃப்னால. ஸோ வார பேஷண்ட்ஸுக்கு அவங்களோட தேவையை சொல்லும் பொழுது, அவங்களோட பிரச்சனையை சொல்லும் பொழுது அந்த டாக்டருக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றதுக்கு இன்னொருத்தட்ட, அதை விளங்கி கொள்றதுக்கு இன்னொருத்தட்ட உதவி தேவையாக இருக்குது. அதனால் அவர் இப்போது தமிழ் படிக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எனவே நாங்கள் இந்த அகாடமி என்ற செக்டரினூடாக தமிழ் மற்றும் சிங்கள மொழிக்கான ஸ்போக்கன் மட்டுமல்லாமல் கோர்சஸ், சில பேருக்கு ஜாபுக்கு போகும் பொழுது ரெஜிஸ்டர்டான ஒரு ரெக்கக்னைஸ்டான ஒரு நிறுவனத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு சர்டிஃபிகேட் தேவைப்படும் அவங்களோட லாங்குவேஜ் ஃப்ளூவன்சியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. எனவே லாங்குவேஜ் தொடர்பான கோர்சஸை நாங்கள் எதிர்காலத்தில் செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இப்போதைக்கு நாங்கள் குரூப் கிளாஸஸ் மற்றும் இண்டிவிஜுவல் கிளாஸஸ் தான் செய்து கொண்டு வரோம். நாங்கள் பெரும்பாலும் செய்கிறது ப்ரொஃபஷனல்ஸ், ஜாப் செய்கிறவங்க, அதோட யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதோட எங்களோட நிறுவனத்தினூடாக நாங்கள் ஒரு பேஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், புக் ஆஃப் ஸ்ரீலங்கான்றது. அதாவது இலங்கைக்கான ஒரு புத்தகம். இதில் நாங்கள் பெரும்பாலும் பகிர்றதுக்காக எதிர்பார்த்துருக்கிறோம் தமிழ் சிங்கள மொழி தொடர்பான பூரணமான ஒரு மொழி அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு பேஜாக இருக்கும். அது நீங்கள் சோஷியல் மீடியாஸ், சமூக வலைத்தளங்களிலும் நீங்கள் பார்க்கலாம். இப்போதைக்கு நாங்கள் யூடியூப், ஃபேஸ்புக், டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற பிளாட்ஃபார்ம்ஸில் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். எதிர்வரும் காலங்களில் புக் ஆஃப் ஸ்ரீலங்கா மூலமாக நீங்கள் இதுக்கு தேவையான தமிழ் சிங்கள மொழி தொடர்பான பூரண அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதே வீடியோவை நான் சிங்களத்தில் உங்களுக்கு அடுத்த வரும் வீடியோவில் நான் பகிர்வேன். மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள விருப்பமானவங்க யாராவது இருந்தால் நீங்கள் அந்த சிங்கள மொழி மூலமான வீடியோ மூலமும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.